வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சூப்பரான ஒரு 4 ஏக்கர் 5 சென்ட்டில் ஒரு அழகான வீடு மற்றும் தோட்டத்தோட ஒரு இடம் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க அது. வாங்க ப்ராப்பர்ட்டியை உள்ளே பார்க்கலாம். இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி 4 ஏக்கர் 5 சென்ட்டு. ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. வாங்க ப்ராப்பர்ட்டியை முழுவதும் பார்க்கலாம். வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்கிறோம். இப்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, கொய்யா, அதுபோல் எல்லா வகையான மரங்களும் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அது கடைசியாக பார்க்கலாம். இதாங்க நம்ம இப்போது ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா மாமரம், தென்னை மரம், நம்ம ப்ராப்பர்ட்டியில் போர்வெல், பைப்லைன், ஃபுல்லி ஃபென்சிங்கு, நல்ல ஒரு அழகான ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா ஈசிஆர் இடக்கழிநாடு கடப்பாக்கம் நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு 4-5 பேர் கூட ஷேர் பண்ணி வாங்கலாம். அதுபோல் நல்ல ஃப்ரண்டேஜு, ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கராக கூட அதை வாங்கலாங்க. டோட்டலாக 4 ஏக்கர் 5 சென்ட்டு. ஏரியா சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிச்சான ஏரியாங்க இது. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்தில் ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸு, ஃபார்ம் லேண்டு, மேக்ஸிமம் அதிகமாக ஃபார்ம் ஹவுஸ் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அருகாமையில் இருக்குது. சைட்லலாம் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. தென்னை மரம், மாமரம் ரெண்டுமே ஈக்குவலாகவே வச்சுருக்காங்க. அங்கங்கே முந்திரி மரம், சப்போட்டா, கொய்யா, அது போல் ஒரு சில மரங்களும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஈசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா நியூ ஈசிஆர் 8 வழிச்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 400 to 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஈசிஆர் கடப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்ரு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்ம ஈசிஆர் ஜங்ஷன்லேருந்து கடப்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னால் போல் இது 4 ஏக்கர் 5 சென்ட் இல்லை, டோட்டலாக 4 ஏக்கர் 50 சென்ட்டு. 4 ஏக்கர் 50 சென்ட்டு. நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டு இது. நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோடு நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. இதை தெரிந்து பாருங்கள், இந்த ஃபென்சிங்கு, இந்த ஃபென்சிங்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதை தெரிந்து பாருங்கள், இந்த லாஸ்ட்டு எண்டு தென்னை மரம் அது வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ். அது அப்படியே ஸ்கொயராக இருக்கும். ஃப்ரண்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜில் என்ன ஃப்ரண்டேஜ் இருக்கோ அதே பேக்கும் அதே அளவு இருக்கும். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பீச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. அதாவது பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஈசிஆரில் சென்னையிலேருந்து வர சொல்ல ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது மேற்கு சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி. இந்த ஏரியாலாம் நல்ல ஏரியாங்க, ஒரு டீசெண்டான ஏரியா. நமக்கு போர்வெல், இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஒன்று இருக்குது. அதை பார்க்கலாம். பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு சென்ட்டுடைய விலை 2,30,000 சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 2,30,30,00,000. டோட்டலாக 4.5 ஏக்கர். இந்த ஏரியா இந்த ரேட்டை விட அதிகமாக போகுது. இங்கே ஒரு ஏக்கர்லாம் இங்கே 3 கோடி ரூபா போய்ட்டுருக்குங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசனான ப்ரைஸில் தான் சொல்லிகிட்ருக்காங்க. பேசலாம், நம்ம நேராக பேசினா கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க அந்த நம்ம வீடை பார்த்துலாம். வாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறோங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடு ஒன்று சொன்ன பாருங்கள், அதுக்கு பேக் சைடில் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். அது தெரிந்து பாருங்கள், தார் ரோடு. அது அப்படியே ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாகவே
தார் ரோடு வருங்க. இந்த தார் ரோடு அதை சேர்த்து பாருங்கள், அப்படியே ஃபுல் ஃப்ரண்டேஜ். நான் சொன்ன பாருங்க, ஒரு 400 அடி நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. அது எடுத்து ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஈசிஆர் இடக்கை நாடு கடப்பாக்கம் நியரில் ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இருக்குது. ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம சொல்லியிருந்த வீடு பார்த்திங்கன்னா இதுதாங்க. டோட்டலாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. கொஞ்சம் பெயிண்டிங்லாம் போயிருக்கு. வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் இருக்கும் வீடுடைய இயரு. ஸோ வீடுடைய பெயிண்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டைலாக தான் வீடு கட்டியிருக்காங்க. இதாங்க வீடு. 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணுங்க வீட்டில். மற்றபடி வீடு சூப்பராக இருக்குது. பாருங்க வீடு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி இது, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.